வார விடுமுறையை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் வாகனங்களில் படையெடுத்து வருவதால் மலைக்கோயில் அடிவாரம் வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வினோத்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினந்தா. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற 5ஆம் படை திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயிலுக்கு அனுதினமும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மற்றும் அருகில் உள்ள ஆந்திர மாநிலம், கர்நாடக மாநிலம், தெலுங்கானா மற்றும் கேரளா போன்ற பகுதியிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். இந்த தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் தங்கள் சொந்த வாகனங்களிலும் மற்றும் மலைக்கோயிலால் இயக்கப்படும் பஸ்களில் மலைக்கோயிலுக்கு வருகை தருகின்றனர். இதனால் மலைக்கோயிலிருந்து இன்று அதிகாலை சாமி தரிசனம் செய்ய பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலைக்கோயில் குவிந்த காரணத்தினால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து மலைக்கோயிலில் பக்தர்கள் தொடர்ந்து குவிந்து வருவதால் 100 ரூபாய் கட்டண வழி தரிசனம் மற்றும் பொது வழி தரிசனத்தில் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் தொடர்ந்து பக்தர்கள் குவிந்து வரும் பக்தர்களுக்கு போதிய முன்னேற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாகம் செய்யவில்லை என்றும், மேலும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் இருக்க வாகன நிறுத்தம் இடத்தை கூடுதல் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்று முருக பக்தர்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கோரிக்கை முன்வைத்துள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார்.